ஏசப்பா, என் கவலைகளை எல்லாம் நான் உங்க மேல வச்சிடறேன்ப்பா. எதிர்காலத்தை பற்றிய கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை, தேவைகளை குறித்த கவலை, பிள்ளைகளின் கல்வியை குறித்த கவலை, திருமணத்தை பற்றிய கவலை, என்ன கவலையா இருந்தாலும் சரி, அந்த கவலைகளை எல்லாம் நீங்கள் ஏசப்பா மேல, அவர் மேல, ஒரு நல்ல தகப்பனவர் அவர் மேல நீங்க வைத்து விடும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அதனாலதான் ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரே அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தருடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுவார். தாவீது சொன்னாரு, என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கு. அப்பாவோட கையில் இருக்கு. சொல்லுங்க, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் இந்த உலகத்துல நீ உயிரோட கூட இருக்கிற காலமெல்லாம் அவர் உன்னை பராமரிப்பார், உன்னை போஷிப்பார், உன்னை பாதுகாப்பார், உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நன்மைகளால் நிரப்புவார். அப்ப நீ கவலைப்பட வேண்டாம். அதான் சங்கீதம் 55 பாக்குறோம் இல்லையா, கர்த்தர் மேல், அப்பா மேல உன் பாரத்தை வைத்து விடு. புதிதா பிறந்திருக்கிற குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வாலிப வயது அடைகிற வரைக்கும் அதுக்கு பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னை பெற்றெடுத்த என் தகப்பனாரும் என் தாயும் என் தேவைகளை பார்த்துக் கொள்வாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக் கொள்வாங்க. பிள்ளைகள் என்னைக்காவது அப்பா எனக்கு உணவை கொடுங்கன்னு கேட்டது உண்டா? இல்ல. காரணம், அந்த பிள்ளைகள் கவலைப்படாமலேயே கேட்காமலேயே அவர்களுக்கான உணவு அங்கே செல்கிறது. காரணம் என்னன்னா, அப்பா பிள்ளைகளின் தேவையை பார்த்துக் கொள்கிறார், கல்வி தேவைகளை பார்த்துக் கொள்கிறார், பிள்ளைகள் எதை சாப்பிடணுமோ அதை பார்த்துக் கொள்ளுகிறார். அதே மாதிரிதான் பரலோகத்தின் தகப்பன், பரம தகப்பன் உங்கள் தேவைகளை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாத்தீங்களா?